மார்கழி மாதத்தில் பெருமாள் கோயிலில் கொடுக்குற புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாக டக்குன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே லெமன் சைஸில் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்ததான் இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் எள்ளு, இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி நல்லா பொரிஞ்சதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பவுடரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தாளிக்கிறதுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதையும் கொதிச்சிட்டு இருக்க புளி கரைசல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான சாதத்தில் மிக்ஸி ஜாரில் மீதி இருந்த பவுடர், நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கிண்டினோம்னா சூப்பரான கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.